அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் தங்கராஜ் இருந்துட்டு நம்ம ராகவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாமா, இது வரைக்கும் சுரேஷும் நம்ம மதியம் ஒன்றா சேர்ந்து வாழவே கிடையாது. அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த வீட்லேயே நடக்க வேண்டியதான் நடக்கட்டும். அதுக்கப்புறம் அவள் எப்படி புருஷனை மதிக்காமல் நடந்துக்கிறான்னு நானும் பார்க்குறேன். எப்படி இருந்தாலையும் அடங்கி தானே போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்துலேயும் சரிதான் மாப்பிள்ள. ஆனால் அவள் அப்பையும் சுரேஷை ஏற்றுப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏற்றுக்கிட்டாலையும் ஏற்றுக்காம போனாலையும் இது நடந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறதுனால நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம். சுரேஷ்க்கு ஒரு நல்லது நடந்தால் அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. சுரேஷ்க்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும். நான் கூட இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் யாரும் எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சுரேஷை கூப்பிட்டு, இது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தது இல்லை தானே? இனிமே மதி உன் காலடியில் கிடக்கணும்னா நீ மதி கூட ஒன்றா இருக்கணும். உங்கள் ரெண்டு பேரை லைஃப்பும் இங்கேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் அக்கா கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ரேவதியை வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. ரேவதி ஒரு பக்கம், அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, மதிக்க பிடிக்காமல் போச்சுன்னா அதுவே ஒரு பிரச்சனையாக மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.